அனைவருக்கும் வணக்கம். 4 சென்ட் தோட்டம் 4 சென்ட் விவசாயம் சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 சென்ட் எங்களோட இடம் தான். இந்த 4 சென்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு 35 அளவிலானது வடக்கு மேற்கு சைட்டாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா விவசாய பூமி தான், சுற்றி விவசாய நிலங்கள் தான். இந்த விவசாய நிலமாக இருந்ததை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே இதை ஃப்ளாட்டு போட்டு ஊர் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த காட்டை வந்து சைட்டு போட்டு விற்றுனாங்க. நாங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சைட்டை வாங்கினோம். இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா களிமண் பூமி தான், செம்மண் பூமி கிடையாது, இறுக்கமானது. இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழை வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுனால சரி தோட்டம் அமைக்கலாம், தைப்பட்டத்தை முன்னிட்டு தோட்டம் ஆரம்பித்தா செடிகள், நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் ஓய்வு நேரம் நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம், காலை மாலை 2 வேளையும் ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து தோட்டம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஜேசிபி வர சொல்லி முதல்ல கெட்டியாக இருக்கிற மண்களை வந்து இலகுவாக்குறதுக்காக நாங்கள் வந்து ஜேசிபி மூலமாக ஒரு 3 மணி நேரம் இது பிடிச்சது. ஆரம்பத்தில் இந்த கெட்டியாக இருந்த லேண்டை ஜேசிபி மூலமாக தோண்டி தோண்டி அப்படியே பக்கெட்டில் தோண்டி அப்படியே திருப்பி போட்டு மண்ணை இலகுவாக்கணும். பார்த்திங்களா, இப்படி தான் வந்து ஜேசிபி மூலமாக ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அந்த ஆழமாக தோண்டி அப்படியே வந்து நம்ம திரும்ப அப்படியே போட்டு மண்ணை திருப்பி போட்டு லூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். விவசாயத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக நான் ஏற்கனவே கடந்த 5-6 ஆண்டுகளாக மாடி தோட்டம் அமைத்து சிறந்த முறையில் பராமரித்து வந்ததன் காரணமாகவும் இந்த இடத்த வந்து காலியாக இருக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு பயனுள்ளதாக வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் தேவையான பொருட்களை முடிந்த அளவுக்கு இயற்கை முறையில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த காலி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5 லேயர் மல்டி கிராப் சிஸ்டத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பல வீடியோக்கள் வந்து இருக்குது. அந்த வீடியோக்கள் மூலமாக 5 லேயர் மல்டி கிராப்பிங் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 5 தடவை நல்லா பார்த்து இதை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ என்னென்னா இந்த 4 சென்ட்டு இடத்த வந்து 5 லேயர் ஃபார்முக்காக ஃபஸ்ட்டு வந்து மண்ணை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரென்ச் எடுத்து 5 லேயர் ஃபார்மிங் பண்ணலான்னு போட்டிருக்கோம். இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு செடிகள் அமைக்கும்போது எப்படி 5 லேயர் ஃபார்மிங் பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 5 அடுக்கு முறையில் 4 சென்ட் அளவிலான இடத்துல வந்து 4 சென்ட் தோட்டமாகவும் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து மல்டி கிராப் சிஸ்டத்தில் பண்ணலாங்கிறதையும் ஒரு முதல் முயற்சியாக நான் இறங்கியிருக்கேன். இதில் என் குட்டீஸு, பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு 2 பேர் இருக்காங்க. இந்த இடத்த நான் அந்த சுத்தம் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே எங்கூடையே கையோட காலையில் இறங்கிட்டாங்க. இந்த 3 மணி நேரமும் எங்கூடையே இருந்துட்டு மாடி தோட்டத்தில் ஏற்கனவே இருந்த மண்ணை கிளறக்கூடிய அந்த கரண்டிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து, தண்ணி ஊற்றக்கூடிய வாளிகள் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே விளையாண்டுட்டு அதுக்கு மேலேயே நடந்துட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியாக வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த குறைவான 4 சென்ட் இடத்துல நான் எப்படி வந்து பழமரங்கள், செடிகள், காய்கறிகள் எப்படி பண்ண இதுதான் ட்ரென்ச் எடுத்திருக்கோம். இடம் ரொம்ப குறைவான இடம் இருக்கிறனால 35க்கு 50ங்கிறனால ட்ரென்ச் நான் 4 பக்கமும் எடுக்க முடியாது. அதனால் 2 பக்கம் மட்டும் எடுத்திருக்கேன். வடக்கு தெற்காக 2 சைடும் ட்ரென்ச் எடுத்தாச்சு. ட்ரென்ச்சில் மூலமாக நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதில் இருக்கக்கூடிய மண்களை வந்து மேலே எடுத்து அதை வந்து ஜேசிபி மூலமாகவே சமன்படுத்தியாச்சு. நாளைக்கு ரொட்டேட்டர் மூலமாக இந்த மேலே போடக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய கெட்டியான கட்டிகளை வந்து உடைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படி செடி வைக்கிறேன்னு மறுபடியும் வீடியோவில் சொல்கிறேன். விவசாயத்தின் மேலே இருக்கக்கூடியவங்க, ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க காலியாக இருக்கிற இடத்துல சும்மா விட வேண்டாம். ஏதோ ஒரு பயிர் போட்டால் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நமக்கு நாமளே தயாரிக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக போடுறேன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி.